ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள்: நார்வேயின் உயரிய விருது பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டது. பெட்ரோலிய பொருட்கள் போதிய அளவு கையிருப்பில் உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மருந்து உற்பத்தி முனையமாக இந்தியா உருவெடுத்துள்ளது என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே.பி. நட்டா தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானில் அந்நாட்டு பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையில் 35 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். ஜெனீவா ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்ரி, நியூசிலாந்தின் மிக்கேல் வீனஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். நார்வேயின் உயரிய விருது பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு இன்று வழங்கப்பட்டது. 2 நாள் அரசுமுறை பயணமாக நார்வே சென்றுள்ள பிரதமருக்கு ஆஸ்லோவில் அந்நாட்டு அரசர் ஹரால்ட் இந்த விருதை வழங்கினார். முன்னதாக அந்நாட்டு பிரதமர் திரு யோனஸ் கர் ஸ்டர்ருடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து பேச்சு நடத்தினார். பின்னர் நார்வே பிரதமருடன் இணைந்து செய்தியாளர்களிடம் பேசிய திரு நரேந்திர மோடி, தீவிரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் நிலைப்பாட்டிற்கு நார்வே தொடர்ந்து ஆதரவு அளித்து வருவதை சுட்டிக்காட்டினார். இதற்காக நார்வேக்கு தாம் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறினார். இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கும் பயனளிக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். கடல்சார் பாதுகாப்பு மற்றும் பொருளாதாரத்தை மேலும் வலுப்படுத்துவது என இந்த பேச்சுகளின் போது தீர்மானிக்கப்பட்டதாக அவர் கூறினார். எந்தவொரு பிரச்சினைக்கும் ராணுவ நடவடிக்கை தீர்வாகாது என்ற நிலைப்பாட்டிலும் தீவிரவாதம் முற்றிலும் ஒழிக்கப்பட வேண்டும் என்பதிலும் இரு நாடுகளும் உறுதியுடன் உள்ளதாக திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். முன்னதாக ஆஸ்லோ சென்ற பிரதமருக்கு இந்திய வம்சாவளியினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இந்த வரவேற்பு நிகழ்ச்சியில் நாட்டியாலயா நடனப்பள்ளி மாணவர்களின் நடனம் பற்றி சமூக வலைதளத்தில் குறிப்பிட்டுள்ள பிரதமர் அது தொடர்பான காணொலியையும் பகிர்ந்துள்ளார். மருந்து உற்பத்தி முனையமாக இந்தியா உருவெடுத்துள்ளது என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே.பி. நட்டா கூறியுள்ளார். உலக சுகாதார அமைப்பின் வருடாந்திர கூட்டத்தில் பங்கேற்பதற்காக ஜெனீவா சென்றுள்ள அவர் அதன் தலைமை இயக்குநர் டாக்டர் டெட்ரோஸ் அதனம் கேப்ரியசஸுடன் நடத்திய பேச்சுகளின் போது இதனை தெரிவித்தார். ஆயுஷ்மான் பாரத், பாரம்பரிய மருத்துவ முறை, நலவாழ்வு மையங்கள் போன்ற நடவடிக்கைகள் மூலம் சுகாதார சேவைகளை மத்திய அரசு வழங்கி வருவதாக அவர் தெரிவித்தார். சுகாதார சேவைகளை வழங்குவதில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பமும் பயன்படுத்தப்படுவதாகவும் திரு ஜே.பி. நட்டா கூறினார். சுகாதாரத்துறையில் இந்தியா மேற்கொண்டு வரும் சீர்திருத்த நடவடிக்கைகளுக்கு டாக்டர் டெட்ரோஸ் அதனம் கேப்ரியசஸ் பாராட்டு தெரிவித்தார். இந்தியாவுடன் இணைந்து பணியாற்றுவதில் உலக சுகாதார அமைப்பு உறுதியுடன் உள்ளதாகவும் அவர் கூறினார். வேளாண், ஊரக மேம்பாடு ஆகிய துறைகளைச் சேர்ந்த அலுவலர்கள் ஓராண்டிற்கு தங்கம் வாங்கப் போவதில்லை என்ற முடிவை எடுத்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்த அவர், சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளுடன் மேற்கொண்ட ஆலோசனையின் போது இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவித்தார். பிரதமரின் வேண்டுகோளை ஏற்று இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். பெட்ரோலிய பொருட்கள் போதிய அளவு கையிருப்பில் உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய பெட்ரோலியத்துறை இணைச் செயலர் திருமதி சுஜாதா சர்மா, பெட்ரோலிய பொருட்கள் தடையின்றி விநியோகம் செய்யப்பட்டு வருவதை சுட்டிக்காட்டினார். பொதுமக்கள் இதுகுறித்து அச்சம் கொள்ள தேவையில்லை என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். இயற்கை எரிவாயு மற்றும் மின் அடுப்புகளை பொதுமக்கள் பயன்படுத்த வேண்டும் என்றும் திருமதி சுஜாதா சர்மா கேட்டுக் கொண்டார். சட்டவிரோத பண பரிவர்த்தனை தொடர்பான வழக்கில் ஆம் ஆத்மி கட்சியைச் சேர்ந்த திரு தீபக் சிங்லாவை அமலாக்கத்துறை கைது செய்துள்ளது. தில்லி மற்றும் கோவாவில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போது பறிமுதல் செய்யப்பட்ட ஆவணங்களின் அடிப்படையில் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன.
ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். உயர்நீதிமன்றங்களில் வழக்கு விசாரணைகளை திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் காணொலி வாயிலாக மேற்கொள்ளுமாறு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் அறிவுறுத்தியுள்ளார். மேற்காசியாவில் நிலவும் பதற்றமான சூழலை கருத்தில் கொண்டு தேவையற்ற செலவினங்களை குறைக்குமாறு பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள கோரிக்கையை ஏற்று இந்த நடவடிக்கையை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்றத்திலும் திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் வழக்கு விசாரணைகள் காணொலி வாயிலாக மேற்கொள்ளப்படுகின்றன. மேற்கு வங்கத்தில் அம்மாநில அரசு ஊழியர்களுக்கான 7வது ஊதியக் குழுவை ஏற்படுத்துவதற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. இன்று கொல்கத்தாவில் முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. மகளிர் இலவச பேருந்து திட்டத்திற்கும் இக்கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மகளிருக்கு மாதந்தோறும் 3000 ரூபாய் வழங்கும் திட்டத்தை அடுத்த மாதம் முதல் செயல்படுத்துவதற்கும் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கொல்கத்தா உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி இதர பிற்படுத்தப்பட்ட பிரிவினருக்கான புதிய பட்டியலை தயாரிப்பதற்கும் அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஊழலை ஒழிப்பதற்கும் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளை தடுப்பதற்கான வழிமுறைகளை பரிந்துரைப்பதற்கென 2 குழுக்களை ஏற்படுத்தவும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரளத்தில் ஆஷா பணியாளர்களுக்கான ஊதியத்தை 3000 ரூபாய் உயர்த்துவதற்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு வி டி சதீசன் கூறியுள்ளார். திருவனந்தபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமது தலைமையில் நடைபெற்ற முதலாவது அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டதாக கூறினார். இதன்படி ஆஷா பணியாளர்களுக்கான ஊதியம் 9000 ரூபாயிலிருந்து 12000 ரூபாயாக உயர்த்தப்படுவதாக அவர் தெரிவித்தார். அங்கன்வாடி பணியாளர்களுக்கு கூடுதலாக 1000 ரூபாய் வழங்கவும் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். மகளிருக்கான இலவச பேருந்து சேவை அடுத்த மாதம் 15ஆம் தேதி முதல் செயல்பாட்டிற்கு வருவதாகவும் திரு வி டி சதீசன் தெரிவித்தார். பாகிஸ்தானில் அந்நாட்டு பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையில் 35 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். குவெட்டா நகரத்திற்குட்பட்ட பகுதியில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட தேடுதல் நடவடிக்கையின்போது இவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. மகாராஷ்டிராவில் நேரிட்ட சாலை விபத்தில் 11 பேர் உயிரிழந்தனர், 20 பேர் காயமடைந்தனர். மும்பை அகமதாபாத் தேசிய நெடுஞ்சாலையில் பால்கர் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் வேன் மீது லாரி மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக அம்மாநில காவல்துறையினர் தெரிவித்தனர். ஜெனீவா ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்ரி, நியூசிலாந்தின் மிக்கேல் வீனஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 6-2, 6-4 என்ற செட் கணக்கில் இங்கிலாந்தின் மார்கஸ் வில்லிஸ், மெக்சிகோவின் மிகுவல் ஏங்கல் ரேஸ் ஒரேலா இணையை வென்றது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை, ஹைதராபாத் இடையேயான ஆட்டம் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. சென்னையில் நடைபெறவுள்ள இப்போட்டியில் டாஸ் வென்ற சென்னை அணி முதலில் பேட் செய்ய தீர்மானித்துள்ளது. ஜெர்மனியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியின் முதலாவது தகுதிச்சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி, பிரேசிலின் மார்செலோ டெமாலினர் இணை வெற்றி பெற்றது. ஆசிய கோப்பை பிரிட்ஜ் சாம்பியன் போட்டி கோவாவில் ஜூன் மாதம் 21ஆம் தேதி தொடங்கி 27ஆம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி நாளை அறிவிக்கப்பட உள்ளதாக கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் கூறியுள்ளது. அட்லாண்டாவில் நடைபெற்ற சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் அரவிந்த் சிதம்பரம் பட்டம் வென்றார். உலகக்கோப்பை செபாக் டாக்ரா போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மலேசியாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா 15-7, 15-9 என்ற செட் கணக்கில் சீன தைப்பேயை வென்றது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான மகளிர் ஹாக்கி போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. சலிமா டிட்டே தலைமையிலான இந்த அணியில் சபிதா, ஜோதி உள்பட 21 பேர் இடம்பெற்றுள்ளனர். முதல் போட்டி வரும் 26ஆம் தேதியும், 2வது போட்டி 27ஆம் தேதியும், 3வது போட்டி 29ஆம் தேதியும், 4வது மற்றும் இறுதிப் போட்டி 30ஆம் தேதியும் பெர்த்தில் நடைபெறவுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நார்வேயின் உயரிய விருது பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டது. பெட்ரோலிய பொருட்கள் போதிய அளவு கையிருப்பில் உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மருந்து உற்பத்தி முனையமாக இந்தியா உருவெடுத்துள்ளது என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார்.
பாகிஸ்தானில் அந்நாட்டு பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையில் 35 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். ஜெனீவா ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்ரி, நியூசிலாந்தின் மிக்கல் வீனஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.